ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தியா குட்டியோட ஸ்கூலுக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம். இன்னைக்கு ஃபேமிலி நைட் அது மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ், அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஃபேமிலியோட வருவாங்க. அப்படியே ப்ளே பண்ணுறது அந்த மாதிரி கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனால் இன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளவுடியாக இருக்குது. பட் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரில. பார்ப்போம், வாங்க போகலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா பேரண்ட்ஸும் சேரை போட்டு உட்காந்துட்டு கிட்ஸ் எல்லாம் விளையாட விட்டுட்டு அவங்க பாட்டுன்னு இது பண்ணிட்டு இருக்காங்க. பீஸாலாம் வேணா நம்ம வாங்கிக்கலாம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் மழை வர மாதிரி இருந்தது. அதனால கொஞ்சம் டவுட்டாவே இருந்தேன். நான் நினைச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல மழை வர ஆரம்பிச்சிச்சு. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தியாவும் நீராவும் ஜாலியா ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி பிளே கிரவுண்ட்ல ப்ளே பண்றது தான் பார்த்தீங்கன்னா தியாக்கோ நீராக்கோ ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் நல்லா ஜாலியாக ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே அவளை கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அந்த கூட்டத்தில் யார் இருக்காங்கன்னே தெரியல. அது இல்லாமல் நாங்கள் இருந்ததுமே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் தான் இருந்தோம். அதனால பார்த்தீங்கன்னா எங்களால் கண்டுபிடிக்கவே முடியல. பசங்களை விளையாட விட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரத்தில் நாங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டோம். ஹாய், நான் பார்த்தீங்கன்னா மைக்கேல் கோர்ஸ்லேருந்து பேக்கும் வாட்சும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் ஒரு டிசைனர் பேக்கு லக்ஸுரி வாட்ச்லாம் வாங்குறது அப்படிங்கிறது. பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. சூச்சோ ஒரு நாள் கட்டணம் போடுங்க. பேக்கிங் பலமா பேக் பண்ணிடுவாங்க. ஃபைனலி நான் என்னோட ஃபேவரட் வாட்ச் வாங்கிட்டேன். இந்த பிராண்டுன்னு இல்லை, எனக்கு சின்ன வயசுலேருந்தே பயங்கரமாக வாட்ச் பிடிக்கும். ஆனால் எப்போல்லாம் நான் வாட்ச் வாங்குறேனோ அப்போல்லாம் ஒன்று உடஞ்சிரும் இல்லை தொலைஞ்சிரும். அதனாலேயே நான் வாட்ச் வாங்குறதுக்கு யோசிச்சுட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேரேஜ்க்கு அப்புறம் தான் அப்போல்லாம் நிறைய வாட்ச் வாங்கி தொலைச்சிருக்கேன். அப்புறம் மேரேஜ் டைமில் ஹரி ஒரு தடவை ஒரு வாட்ச் கிஃப்ட் பண்ணாங்க. இப்போ கூட நான் பத்திரமா வச்சுருக்கேன் அந்த வாட்ச்சு. அதுதான் ரொம்ப நாளாக நான் சேஃபாக வச்சுருக்கிறது. ஏன்னா ஹரி வாங்கி கொடுத்தாங்கன்றதுனாலே ரொம்ப சேஃபாக வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு வெட்டிங் டேக்கு இதே மாதிரி கோல்டு ஸ்டாப் வச்ச மாதிரி தான் ஹரி ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்தாங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப சேஃபாக வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தான் நானும் ஹரியும் சேமாக இந்த மாதிரி வாங்கினோம். அவங்க வாங்கவே மாட்டேன், எனக்கு இது பிடிக்காது, ஸ்மார்ட் வாட்ச் வாங்குறதுக்குலாம் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அவங்கள கன்வின்ஸ் பண்ணி நீங்கள் வாங்கினதா நான் வாங்குவேன்னு சொல்லிட்டு ஒரு தடவை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எனக்கு சர்ப்ரைஸாக வாங்கி கொடுத்தாங்க. அப்போ நான் வேணான்னு ரிட்டர்ன் பண்ணிட்டேன். நீங்கள் வாங்கலைல்ல, நீங்கள் எப்போ வாங்குறீங்களோ அப்போ நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணிட்டேன். அப்புறம் நானும் அதையும் ஒன்றா போயிட்டு நாங்கள் 2 பேரும் இந்த வாட்ச் வாங்கினோம், ஸ்மார்ட் வாட்ச்சு. இது நான் டெய்லியுமே யூஸ் பண்ணுறேன். அப்புறம் எங்கேயாச்சும் வெளில போகும்போது இதுக்கு மட்டும் ஸ்டாப் மாற்றி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ தான் ஃபைனலாக எனக்கு இந்த வாட்ச் வாங்கணும்னு இருக்கு போல. அதனால வாங்கிட்டேன். எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, ஓகே, நம்ம பேக் பார்க்கலாம் நெக்ஸ்ட். ஆக்சுவலி பேக் கொஞ்சம் குட்டியான பேக்காக தான் இருக்கு. இது எனக்கு கொஞ்சம் யோசனையாவே இருக்கு. நான் பேக் கொஞ்சம் பெருசா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கல. இமேஜ் பார்க்கும்போது அவ்வளோ திட்டமா இருக்கும்னு தான் நினைச்சேன். பட் நான் நினைச்சதை விட இந்த பேக் குட்டியா இருக்கு. என்னோட பர்பஸ்க்கு இது கரெக்டா இருக்குமான்னு தெரியல. ரிட்டர்ன் பண்ணிட்டு வாங்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆக்சுவலி இது ப்ரமோஷன் வீடியோலாம் கிடையாது. கண்டிப்பா நம்மளுக்கு மைக்கேல் கோர்ஸ்ல கொடுத்து ப்ரமோஷன் பண்ற அளவுக்கு பெரிய யூடியூபரும் கிடையாது. ஒரு சிலர் நினைச்சுப்பாங்க. அதனால நான் உண்மையே சொல்றேன். ஓகே, நான் கொஞ்சம் இதை விட கொஞ்சம் பெருசா எதிர்பார்த்தேன். ஸ்லிங் பேக் மாதிரி. ஸ்லிங் பேக்கை விட குட்டியா இருக்கு. அதுக்காக தான் யோசனையா இருக்கு, இந்த பேக் வச்சுக்கலாமா இல்ல ரிட்டர்ன் பண்ணிட்டு வேற பேக் பார்ப்போமா அப்படின்ட்டு.
இந்த டேகுக்கு பாருங்க எவ்வளோ சேஃப்டி பண்ணி அமைச்சிருக்காங்க. இந்த ஒரு டேகுக்கு மட்டும் அவ்வளோ சேஃப்டி. வாவ். ஹேண்டிலுக்கெல்லாம் பயங்கர இது. உள்ள காமிக்கலாம் பாரு. இந்த இதுக்கு கூட அழகா ஒரு இது போட்டு கொடுத்துருக்காங்க. ஒருவேளை எல்லா ஹேண்ட்பேக்கும் இப்படிதான் பேக் பண்ணுவாங்களா? இல்ல நம்ம ரிட்டர்ன் பண்ணலாம் அதுக்காக. இது பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஜிப்பு, அப்புறம் இந்த பக்கம் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு, இந்த பக்கம் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு. இது வந்து நம்ம சும்மா வந்து கொஞ்சம் வந்து ஏதோ திங்ஸ்லாம் நிறைய எடுத்துட்டு போக முடியாது. சும்மா சிம்பிளா அந்த பர்ஸு, ஃபோனு அந்த மாதிரி ஸ்லிங் பேக் மாட்டோம்ல அந்த மாதிரி டைப். இது பிரிச்சுட்டுமா? எனக்கு இது கொஞ்சம் டவுட்டா இருக்கு சைஸு. பட் வந்து பேக் நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு பேக். பெருசா இதையே கொஞ்சம் பெருசா வாங்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன், பார்ப்போம். அவ்வளவுதான். நான் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே வந்து பார்த்து வாங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து சைஸ் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்ததுனால சரி ஷாப்புக்கு போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இருக்க ஏரியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour டிரைவில் வந்து ஒரு ஷாப் இருந்தது. அங்கே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு மாலு, நல்லா இருந்துச்சுங்க இந்த மால். பட் நாங்கள் வீக் டேஸில் போனதுனால பார்த்தீங்கன்னா மால்லாம் சுற்றி பார்க்கல. கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால டக்குன்னு வந்து போய் பேக் மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த ஃபுல் மிரர் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. அதனால வந்து ஒரு வீடியோ எடுத்திருக்கேன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஹேண்ட்பேக் வந்து என்னோட சாய்ஸ்ல இருந்தது. ஒன்று வந்து ரொம்ப பெருசாக இருந்தது, இன்னொன்று வந்து என்னோட இந்த சைஸ் வந்து எனக்கு ஓகேவா இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் வீட்டுக்கு போய் காமிக்கிறேன் என்ன ஹேண்ட்பேக் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே மாலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த எக்ஸலேட்டர்லாம் இருந்துச்சுல, அதில் வந்து 2 பசங்களும் வந்து ஒரே அமக்கலம் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. இது மாதிரி வந்து நிலா வந்து இப்போ ரொம்ப சேட்ட ஆரம்பிச்சிட்டா. எங்க போனாலும் இதை பண்ணலாம் அதை பண்ணலான்னு ஒரே அடம் பண்றது. பட் நிலாக்காக வந்து அவங்க அப்பாவும் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் கொஞ்சம் டயர்ட் ஆயிடுவேன் தான் இந்த மாதிரி விஷயத்துல. ஹரி தான் வந்து ரொம்ப பசங்களை கேர் பண்றது எல்லாமே வந்து என்னை விட வந்து ஹரி தான் வந்து அதிகமா பண்ணுவாங்க. இதுல வந்து நான் வந்து பொய்யே சொல்ல முடியாது. ஃபைனலா வந்து கடைக்கு போய் அலைஞ்சு திரிஞ்சு பேக் வாங்கிட்டு வந்துட்டேன். நான் என்ன பேக்னு சொல்லி காமிக்கிறேன். அதை ரிட்டர்ன் பண்ணது சொல்ல போறியா? ஆல்ரெடி பேசியிருக்க போலயே ரிட்டர்ன் பண்ண போறேன்னு. அதை கண்டினியூஸ் அதை மாற்றிட்டு வாங்கிட்டேன். அந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக இருந்துச்சு, அதனால வந்து நான் அதை ரிட்டர்ன் பண்ணிட்டு இந்த பேக் வந்து வாங்கியிருக்கேன். நான் வந்து ஷோரூம்லேயே போய் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஷோரூம்லேயே போய் வாங்கினேன். ஏன்னா எனக்கு சைஸ் வந்து எனக்கு இம்பார்ட்டண்ட்டு, அதனால வந்து சைஸ் பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷோரூம் போய் வாங்கினேன். பேக்கிங்லாம் வந்து அவங்களே சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, டொட்டோடாய். இந்த பேக் தான் வந்து நான் ஆல்ரெடி வாங்கி இந்த பேக்லேயே கொஞ்சம் பெரிய சைஸ் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து இந்த பேக் வந்து எனக்கு செட் ஆச்சு. இது இல்லாமல் ப்ரௌன் கலர்ல இருந்துச்சு. பட் எனக்கும் ஹரிக்கும் வந்து அந்த ப்ரௌன் பிடிக்கல, அதனால அது வேணான்னு சொல்லிட்டு இந்த கலர் வந்து நாங்கள் சூஸ் பண்ணோம். லைட் பேபி பிங்க் வித் க்ரீம் கலர் நல்லா இருந்துச்சு. பட் இப்போதான் நானும் வந்து உள்ளலாம் காமிக்கிறேன் பேக். கீழே போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இல்லை கீழே போட்டீங்கன்னா இல்லை தள்ளி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன் தெரியுது? ஓகே, உள்ள பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கு. ஜிப் இருக்கு இதுக்கு. அப்புறம் வந்து உள்ள இங்க வந்து இது வைக்கிற மாதிரி கம்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் இங்கேயும் வந்து உள்ளே வந்து ஜிப் இருக்கு. உள்ள வந்து ஏதாவது வச்சுக்கலாம் அந்த மாதிரி. அம்மா பேக்கிங் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஓகே, இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கு. இதுதான் வந்து நான் புதுசா வாங்கின பேக். எனக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிதான் வாங்கினேன். அதனால வந்து ஓகே. சரி, பட்டன் பேஸ்ல பட்டன்லாம் கொடுத்துருக்கான் தெரியாம இருக்கு. அது எல்லாம்
ஆமா இந்த மாதிரி பேஸ்ல வந்து இந்த மாதிரி இதுவும் வச்சிருப்பாங்க. ஏன்னா அது வந்து கொலாப்ஸ் ஆகாம இருக்கிற பேக் இது, அந்த மாதிரி பேக். அதனால வந்து பேஸ்ல இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அவ்வளவுதாங்க. இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காஞ்சி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க வீடியோ பத்தின அப்டேட்ஸ் சொன்னே தெரிஞ்சுக்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோல மீட் பண்றேன். பாய்.